பலரினுடைய கேள்வியாக என்ன இருக்கிறது தெரியுமா? தமிழகத்தில் 2026 தேர்தலில் விஜய் அவர்களுடைய அலை வந்த பின்பும் கூட வீழாமல் சாயாமல் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தைத்து உறுதியாக நிற்கிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு ஒரு மாபெரும் வரலாறு உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் காவல்துறையினுடைய லத்தியை பார்த்தால் ஓடி ஒளியக்கூடிய கோழைகளாக இருக்கிறார்கள். ஆனால் 80களிலும் 87களிலும் ஒரு சமூகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போர் நடந்தது. அதிலே காவல்துறையினுடைய அதிகாரிகள் வன்னியர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த இயக்கத்தினை பார்த்து சொன்னார்கள், இப்படியே ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் எங்கள் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தோட்டம் உங்களுடைய நெத்தியையும் உங்களுடைய மார்பையும் பிளக்கும் என்றார்கள். நெஞ்சை திறந்து காட்டி வீரவன் என்று சொன்னான். போயா எடுத்தக, என்ன சொல்றியா, சுட்டுட்டு போ, என் இனத்திற்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காகவும் செத்தோம் அப்படின்ற பேரோட சாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பாக கூட இன்றளவும் சேத்தியாத்தோப்பு பக்கத்திலும் விழுப்புரம் பக்கத்திலும் திருப்பத்தூர் பக்கத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் அந்த தோட்டாவை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இயக்கவாதிகளால் போராளிகளால் உருவான இயக்கம் அது. எல்லாவற்றிலும் இன்னைக்கு நாம பேசியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நெய்வேலியில் NLCயில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் நிற்குது. பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் நிற்குது. இப்போ நம்ம பேசிட்டு கூடிய இந்த தருணத்தில் இப்படி மக்களுக்கான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உணர்வால் உயர்வால் உருவான இயக்கம் அது. ஆகினால்தான் இன்னமும் இந்த இயக்கம் பெரும்பான்மை சமூகத்தோடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகத்தின் குரலாக ஓங்கி உயர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பல்வேறு வழக்குகள், எதுக்காக? வேற ஏதாவது கேசா? எதுவும் கிடையாது. இனத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் வழக்குகளையும் தோட்டாக்களையும் குண்டுகளையும் அடிகளையும் மிதிகளையும் வாங்கி உருவான இயக்கம் அது. காலையில் எனக்கு ஒருத்தவங்க பேசுறாங்க, ஜெயங்கொண்டத்திலேருந்து பேசுறாங்க, ஒரு 56 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பேசுறாங்க, தம்பி நான்லாம் 15 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன்றாங்க இந்த சமூகத்திற்காக. இன்னும் நாங்கள் உயரவில்லையே. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீ வந்து மட்டும் என்ன செய்து விடுவாய் என்கிற கேள்வியோடு தான் இன்னமும் நம்மை ஆதரிக்கக்கூடிய பெரும் கூட்டம் எந்த அலையிலும் இந்த இயக்கத்தை உறுதியாக தைத்து நிற்க வைத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வழிமாறி தடமாறக்கூடிய இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள். கோஷம் போடக்கூடிய குடிபிடிக்கக்கூடிய நடிகர் மோகத்தில் இருக்கக்கூடிய நம் இனத்தை சார்ந்த இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களுக்கு உங்க ஊர்ல ஒரு பிரச்சனைனாலோ, உங்களுடைய கல்வியில ஒரு பிரச்சனைனாலோ, உங்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனைனாலோ, உங்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு மாற்று வழியில் தடமாறி போகாமல் நாம் முன்னதாகவே அமைத்து வைத்த தடத்தில் நீங்கள் பயணம் செய்யுங்கள். அப்போதுதான் எதிர்காலமும் எதிர்கால தலைமுறையும் இந்த மண்ணில் வீறு கொண்டு வாழ முடியும்.